ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மேடமோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் தான் இன்றைக்கி. மேடம் ஏஞ்சி வந்து எவ்வளோ சோகமாக இருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் போகணுன்னு. ஏதோ எனக்காக வந்து தம்ஸ்அப்லாம் காட்டுறாங்க. தயிர் சாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால மேடமுக்கு இஷ்டப்பட்டதை வச்சுருவோம், அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன். நட்ஸ்னால் வந்து பாப்பா கிட்ட பிரச்சனையே இருக்காது, சாப்பிட்ருவா. ஸ்கூலில் வந்து ஃபுல் டேங்கிறதுனால 2 வேளை ஸ்நாக்ஸ் வைக்க சொன்னாங்க. ஒரு டைமுக்கு வந்து நட்ஸும் இன்னொன்று வந்து பனானாவும் வச்சுட்டேன். மேடம் வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேடமை குளிப்பாட்டிட்டு, என்னன்னே தெரியலங்க, இன்றைக்கி பாப்பாவை விட எனக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வீட்டிலே இருந்துட்டா, ப்ரீகேஜி போயிருக்கா, ஹாஃப் டேயில் வந்துடுவா. இப்போ வந்து ஃபுல் டேங்கிறதுனால எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி சாப்பிட போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படின்னு. சரி, அனுப்பி தானே ஆகணும். அவளை விட நம்ம தான் வந்து இப்போ மனசை தேற்றிக்கிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பாப்பாவை கிளப்பிட்டு ஆத்தா தாத்தாவெல்லாம் வேண்டிக்க சொல்கிறேன். அதுக்கு பாப்பா வந்து இந்த தாத்தாவை கும்பிட்டா அந்த தாத்தா கோபிச்சுக்குவாங்க, இந்த 2 தாத்தாவையும் கும்பிட்டா ஆத்தா கோச்சிக்குவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. எல்லாரையும் கும்பிட்டுருமா, ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்களை கும்பிடக்கூடாது அப்படின்னு நானே தூக்கி எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸையும் வாங்கிட்டு, ஏன்னா வந்து அப்பா அம்மாலாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். பாப்பாவை எல்லோரும் சேர்ந்து போய் தான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணியிருப்போம். அதில் நானே வந்து கொஞ்சம் எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அப்பா இருந்திருந்தாங்கன்னா பாப்பாவை வந்து காலையில் அவங்க 2 பேர் தான் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. சரி, ஒரு வழியாக மனசை தேற்றிக்கிட்டு தாத்தா பாட்டியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம முக்கியமான கடவுள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு தியாகராஜரெல்லாம் வேண்டிக்கிட்டு மேடம்க்கு விபூதி பூசிட்டு என்னமோ கிளம்பிட்டா ஸ்ட்ராங்காக. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் கவலையாகவே இருக்குது, என்ன பண்ண போகிறா, சாப்பிட போகிறாளான்னு. ஆனால் வேறு வழி இல்லை, ஸ்கூல் போய் தானே ஆகணும். அதனால் பசங்களை 2த்தையும் கிளப்பிட்டு இன்றைக்கி அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டதுனால நான் தான் பசங்களை ட்ராப் பண்ண போகிறேன். மேடம்க்கு அதுவே வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, அம்மா வராங்க அப்படின்னு. ஒரு வழியாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோங்க. கிளம்பும் போதே பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டாங்க. எல்லோரும் இருப்பாங்கடா, புது ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு மேடமை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே வெல்கம் போர்டெலாம் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பசங்க அழுவுறதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறுவாங்கள்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பாய்.